பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்தில் பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு வீட்டில் இருக்கிறார் ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க? இயேசுவை தேடி வந்தாங்க. இயேசு அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார், வசனத்தை போதித்தார். அந்த நேரத்தில் திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவனை உள்ளே கொண்டு வர முடியவில்லை. உள்ளே கொண்டு வர முடியாத நிமித்தமாக 4வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தமாக அவர் சமீபமாய் சேரக்கூடாமல், ஜனக்கூட்டம், அதனால இயேசு கிட்ட போக முடியல. அதற்காக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இயேசு இருந்த வீட்டினுடைய கூரையை பிரிக்கிறார்கள். இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டுமானால் அந்த வீட்டினுடைய கூரையை பிரிக்க வேண்டும். கூரை இயேசுவை காண முடியாதபடிக்கு கூரையை போல எது மறைவா இருக்குது, எது மறைஞ்சிருக்குதோ அது எல்லாவற்றையும் பிரிக்க வேண்டியது இருக்கிறது. இயேசுவை காண முடியல, இயேசுவை பார்க்க முடியவில்லை. அப்படியானால் கூரைகள் பிரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அருமையானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வாசி கேட்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். திமிர்வாதக்காரனை அங்கே அவர்கள் சுமந்து கொண்டிருந்த நாட்கள் முடிய போகிறது. அந்த பாடுகள் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போன எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. கூரையை பிரிக்கிறாங்க, கூரையை பிரிச்சுட்டு அப்படியே அவங்க இறக்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுடைய விசுவாசம். எப்படி விசுவாசம்? 5வது வசனத்தை வாசி கேட்கலாம். மார்க்கு 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பாடுகளை பார்க்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமந்து கொண்டு வந்தது மட்டுமல்ல, கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கலாம். கூட்டமா இருக்குன்னு சொல்லி இல்ல, இயேசுவை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரே தீர்மானத்தோடு அவர் இருந்த வீட்டின் கூரையை பிரித்தார்கள். வீட்டின் கூரையை பிரித்த உடனே இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தை கண்டு அவர் திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த திமிர்வாதம் என்கிற இந்த வியாதி வரது காரணம் உன் பாவம். பாவம் மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கும் போதும் கூட அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் சிலுவையிலே தொங்குகிறார். தொங்கும்போது
அவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சிலுவையிலே தொங்குகிறார். 3 ஆணின் மீதிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தலையிலே முள்மூடி சுடப்பட்டு, கைகளிலே ரத்தம், கால்களிலே ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது. வேதனை தாங்க முடியவில்லை. அப்பொழுதும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எங்கே திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவர் யார்? யார் இவருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? பாருங்க, அதே மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு. தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுதான் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிறது. சிலுவையில அருமையானவர்களே, இங்கே திமிர்வாதக்காரனுக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் எழும்புறான். அங்க இருக்கிற பரிசேயர்கள் கேட்கிறார்கள், இவன் தேவதூஷணம் சொல்றான். பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இவரை தேவன் ஆண்டவர் என்று சொல்லி கூட ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாத அவர்கள். அதே 2ஆம் அதிகாரம் மார்க் 2:10 வாசிப்பாமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த உடனே இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த மகத்துவத்தை, அந்த வல்லமையை அறிந்து கொள்ள முடியாத வேதபாரகரும் பரிசேயர்களும் அவரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள், இருதயத்தில் பேசுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் நடந்து போகிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவனை தூக்கிட்டு வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்தோம்? அவனை உள்ள கொண்டு போக முடியாதபடி கூரையை பிரிச்சு நம்ம எப்படி இறக்கணும்? ஆனா இப்ப அவன் நடந்து போகிறானே, இது எப்படி? அவனுக்கு வந்த திமிர்வாதம் பாவத்தினாலே சில வியாதி டாக்டர்கிட்ட போனால் சுகமாகாது. எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சரியாகல அப்படிமாங்க. ஏன்? சில பாவத்தி நிமித்தமா வருகிற வியாதி, சாபத்தி நிமித்தமா வருகிற வியாதி, சில பில்லி சூனியத்தினாலே வருகிற வியாதி, செய்வன கட்டினாலே வருகிற வியாதி, பிசாசு பிடினாலே வருகிற வியாதி. இப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா அது டாக்டர் இடத்துல போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. பரம டாக்டர் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டன்னு சொன்னாலே சுகமாயிரும். இன்னைக்கு நிறையபடி வாழ்க்கையில இதை அறியாதபடிக்கு வியாதிக்காக எவ்வளோ பணம் செலவு பண்றாங்க, ஆனா சரியாகவில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதி என்கிற பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கே இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். நடக்க முடியாத உங்களை நடக்க வைக்க போகிறார். உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சில பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, இருதய கோளாறு,
அதை தேவன் மாற்றப் போகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்றேன், முடியல, நீயே உங்க பிரச்சனை காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அறிக்கை செய்து ஜெபிப்பீங்கன்னா இன்றைக்கே சுகம் பெற போறீங்க. இயேசு அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள், அவரை காரி துப்பினவர்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினவர்கள் அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், எல்லாரையும் பார்க்கிறாரு, நீங்க தானே சிலுவையில் அறைஞ்சீங்க? கேட்கவே இல்லைங்க. பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிற தேவ அன்பு, இயேசுவின் அன்பு, சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிற அன்பு. சிலுவையிலே தொங்கும் போது முதலாவது அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் பரியாசம் பண்ணினவர்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அது 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, இங்கே சிலுவையில் அறையப்பட்டவர்களை பார்த்து பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்று சொல்லி சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிற இயேசுவின் அன்பு. இரண்டாவது, அவருடைய 2 பேரை, 2 கள்ளர்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிலுவையில் அறைந்திருந்தார்கள். அதுல ஒரு கள்ளன் அவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு. மூன்றாவது, அவருடைய தாய், உலகத்தில் அவரை பெற்றெடுத்த தாய் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிறார். பார்க்கும்போது இயேசு அவரை பார்த்து சொல்றார், ஸ்திரியே அதோ உன் மகன். யோவானை காட்டுகிறார், அதோ உன் மகன். அவனை பார்த்து சொல்றார், சீசனே அதோ உன் தாய். உலக பிரகாரமான அன்பு என்னையோடு முடிந்து விட்டது. அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார் அங்கே. ஆனாலும் தாய்க்கு ஒரு அடைக்கல வேண்டும் என்பதற்காக சீசனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். மூன்றாவது, இயேசுவின் அன்பு வெளிப்பட்டது. இயேசு சிலுவையின் மூலமாக இயேசுவின் அன்பு வெளிப்பட்டது. நான்காவது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் இந்த உலகத்திலே அவர் சரீரத்தில் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக வேதனைப்பட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். காரணம் என்ன? அவருடைய சரீரத்திலையும் பலவீனம் உண்டு, வலி உண்டு, அறிந்து கொள்ளணும். அவர் தெய்வம் தானே, அவருக்கே இந்த பாடு நீங்க நினைக்கலாம். எதற்காக இந்த பாடுபட்டா? உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்க விடுதலை பெற முடியாது, உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நாம் அவருக்காக, நாம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கேட்கிற வார்த்தை. சிலுவையின் வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு. ஐந்தாவது, தாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதிலையும் இயேசுவின் அன்பு வெளிப்படுகிறது. தாகமா இருக்கிறேன். என்ன தாகம்? அதை புரிந்து கொள்ளாதவர்கள் கடற்காரனை கொண்டு வந்து அங்கே கூழு போல காடி அதை அவருடைய வாயில கொடுக்கிறாங்க. அவர் சரீரத்தில் தாகமா இருக்கிறார். ஆனால் தாகம் என்ன தெரியுமா? என் சனங்கள் இன்னும் என்ன அறிந்து கொள்ளவில்லையே, என் சனங்கள் இன்னும் என்ன அறிந்து கொள்ளவில்லையே. அந்த ஒரு தாகம். சனங்கள் இன்னும்
அப்படியே இருக்கிறார்கள். தாகமாயிருக்கிறேன் என்று சொல்றார். ஆறாவது, சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு முடிந்தது. என்ன முடிந்தது? இந்த உலகத்தில் 700 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் முடிவு முடிந்தது. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிப்பார் என்று சொன்னது முடிந்தது. பாடுபடுவார் என்பது முடிந்தது. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்பதற்காக முடிந்தது என்றார். ஏழாவது, சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் கொடுத்து அந்த ஆவி, என்னுடைய வேலை முடிந்தது, ஆவியை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி தலையை சாய்த்து அவர் மரித்தார். இயேசுவின் சிலுவை எப்படி வெளிப்பட்டது பார்த்தீங்களா? சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு. அவர் நமக்காக பாடுபட்டார். நாம் சிலுவை குறித்து தியானித்தோம். இயேசுவின் அன்பு எப்படி வெளிப்படுகிறது சொல்லி. இங்கே திமிர்வாதக்காரன் அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ளாத நிமித்தமாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இனி நீ வியாதி உள்ளவன் அல்ல. உன்னை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, தூக்கிட்டு வரும்போது எப்படிப்பட்டவன் அந்த வியாதி, ஆனா இப்ப நீ வியாதி உள்ளவன் அல்ல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? எழும்பி அவன் போகிறான். நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இங்கே இயேசுவினுடைய மகிமையை கண்டவர்கள் அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். ஜனங்கள் அப்பவும் விடல. அவருடைய வார்த்தை கேட்கிறதற்காக அவருக்கு பின்னால சென்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பின்னால செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டாம். இங்கே திமிர்வாதக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஆண்டவர் செய்த அற்புதம், அவர் செய்த அற்புதத்தை, பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு, வியாதி சுகமாச்சு. அருமையான பாவம் மன்னிக்கப்பட்டது, வியாதியும் சுகமாகுது. அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். திமிர்வாதக்காரன் பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டாம். அதை அறியாதபடிக்கு இந்த அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மரிக்கிறதற்கு காரணம் என்ன? ஏன் மரித்தார்? அவரை குறித்து சொல்லும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் மீண்டும் அதில் ஒரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். பாருங்க, 7வது வசனம். அவர் நொறுக்கப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு இந்த உலகத்திலே அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கிறதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இப்ப நம்ம அது வாசி கேட்கிறோம். அவர் அழகுள்ளவர். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அது 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, அப்போ எப்படி அவருடைய அழகு, அவருடைய மகிமை எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள்
நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நமக்காக. மேல அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் அதை விட முக்கியமான வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவர் எண்ணாமல் போனோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அழகுள்ளவர். ஆனால் அவரை பார்க்கும் போது நம்ம விரும்பக்கூடிய ரூபம் அடுத்து இல்லாம இருந்தது. ஏன் இந்த பாடுபட்டா? ஏன் இந்த உபத்திரப்பட்டா? எதற்காக? ஆனா நீங்க பாத்தீங்க 5வது வசனத்துல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். ஆண்டவருடைய தழும்புகளா குணமாகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேகர் துக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே மரித்த ஒரு நாள் ரட்சிப்பின் நாள். பூமியில் எங்கள் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர். சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு, சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட உம்முடைய அன்பு. யாரெல்லாம் இந்த சிலுவைக்கு நேராக எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடி இயேசுவின் கல்வாரி சிலுவைக்கு நேராக அதை உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வரீங்களா? இயேசு சிலுவையிலே தொங்குகிற அந்த காட்சியை பாருங்க. யாருக்காக தொங்கினா? யாருக்காக மரித்தா? உங்களுக்கும் விடுதலை கொடுக்கிறதுக்காக, நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தலையிலே முள்மூடி சூழப்பட்டு, கைகளிலே ஆணி அறையப்பட்டு, கை துடிக்கிற கைகள், கால்களிலே ரத்தம். அவரை பார்க்கும்போது அவரை விரும்பப்படத்தக்க ரூபம் இடத்தில் இல்லாமல் இருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தினால் அவனுக்கு வந்த சாபங்கள், உன் பாவங்களை மன்னிக்கிறவர். ஒரு விஷயம் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் இயேசுவே. இந்த வேளையில தொலைக்காட்சிக்கு முன்பதாக கல்வாரி சிலுவைக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, ஒரு நிம்மதியை கட்டளையிடும் ஆண்டவரே, வியாதியிலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் என்ன என்ன சூழ்நிலைகள் இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. சிலுவையின் மூலம் வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு இன்றைக்கும் அந்த அன்பு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்குதுப்பா. நன்றி கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, ரட்சிப்பை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் தொலைக்காட்சியில் நம்முடைய செய்தி போய்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். செய்தி முடிந்ததுக்கு பிறகு
நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து நாங்கள் பேசுவேன். என்கிட்டையும் பேசலாம். ஆனால் என்கிட்ட பேச முடியலனாலும் ப்ரேயர் சென்டரில் ஜெப மையத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதே நேரத்தில் 10-20 ஃபோன் வந்துச்சுன்னா எல்லாரும் ஃபோனே எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஜெப மையத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவங்க நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பேசி ஜெபித்து கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.